Hi everyone, I am Dr. S. Amula, Assistant Professor in the Department of Computer Science from Dr. S. Rajlakshmi College of Arts and Science. Today now we will discuss about the Workday company, about the case study. That Workday company developed at the year 2005. The headquarters is USA. The main focus of this company is to create a cloud-based SaaS companies. It is mainly based on that human management applications and then finance services and data analytics. These are all processes done by that company. Now we discussed in detail by the students. Now hand over to the students. Myself, good morning to all. Myself, Bashir. So, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அது ரொம்ப ரிலவெண்ட்டான நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டான ஒரு கேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அது எந்த கம்பெனி நடந்துச்சுன்னா ஒர்க்டே கம்பெனி நடந்துச்சு. அந்த கம்பெனி வந்து ஒரு ஹெச்ஆர் குளோபல் ஃபினான்ஷியல் அண்ட் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து ஆகஸ்ட் மந்த் 2025 ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒரு அஃபீஷியலாக அவங்க ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிடுறாங்க. என்னதுன்னா அவங்களோட சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டோட அவங்க லாக்ஸ் வந்து டேட்டா வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதனால் வந்து ரொம்ப வந்து ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஒர்க்டேங்கிற அவங்களோட இது மட்டும் அஃபெக்ட் ஆகலை, அவங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி, அதாவது அவங்க க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் தானே சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி, அவங்களோட டேட்டாவும் சேர்ந்து, அதாவது அவங்களோட டேட்டாவும் சேர்ந்து ரீச் ஆகுது. ஸோ இதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க யூஸ் பண்ண சிஸ்டம் லிங்க் பண்ணிடுறாங்க. எது போடுனா ஏஐ அண்ட் லாக் டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து டேட்டா ரீச் ஆகுது. ஸோ இது வந்து எப்படியெல்லாம் வந்து அக்கோர் ஆச்சுங்கிறத என்னோட டீமேட்ஸ். Good morning everyone, myself Rishma. I am going to speak on the data breach incident of Workday. So first என்ன ஆச்சுன்னா, அட்டாக்கர்ஸ் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து ஹெச்ஆர் ஆகவும் எம்ப்ளாயிஸை வந்து கஸ்டமர்ஸை பேசி ரிவீல் பண்ண வச்சாங்க. எப்படின்னா டெக்ஸ்ட் அண்ட் எஸ்எம்எஸ் மூலயமா அவங்க வந்து டேட்டாஸை வந்து ரிவீல் பண்ணதுக்கான லிங்க்ஸ் சென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அட்டாக்கர்ஸ் வந்து அஃபிஷியலான டேட்டா பேஸஸை வந்து எதுவுமே வந்துட்டு அட்டாக்கர்ஸ் வந்து டேட்டா பேஸை வந்து இது பண்ணலை. அதுக்கு பதிலாக அவங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட டேட்டா பேஸ் ரியல் டைம் டேட்டா பேஸை வந்துட்டு அட்டாக் பண்ணாமல் அதுக்கு பதிலாக அவங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸோடைய டேட்டா பேஸஸை வந்துட்டு அட்டாக் பண்ணி அதில் வந்து இமெயில் ஐடிஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ், நேம்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸை வந்துட்டு எடுத்தாங்க. அது மூலயமா அவங்க வந்துட்டு டேட்டா ப்ரீச் பண்ணி கஸ்டமர்ஸோட ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட பற்றி டிஜிட்டல் ஃபாரன்சிக்கோட இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி இம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு நம்மகிட்ட பேசலாம். நான் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பேச போகிறேன். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் அண்ட் இனிஷியல் ட்ரையேஜ். இதில் வந்து ஒர்க்டேஸோட செக்யூரிட்டி டீம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சிஆர்எம் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அனானமஸ் ஆக்டிவிட்டீஸும் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸும் இண்டிகேட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ஆக்டிவேஷன். இதில் ஒர்க்டே வந்துட்டு தேர்ட் பார்ட்டி டிஜிட்டல் ஃபாரன்சிக் கூட என்கேஜ் ஆகிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணாங்க. இதில் டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணாங்க, அட்டாக்கர்ஸ் எப்படி என்ட்ரி கெயின் பண்ணாங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஒர்க்டே பிளாக்ல இந்த ஸ்டெப் வந்துட்டு எவிடன்ஸை ப்ரெசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரிவென்ஷன் எவிடன்ஸ் கலெக்ஷன். இந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி நடந்த ப்ராசஸோட மீன்ஸ் ஆல்ரெடி நடந்த ப்ரீச்சோட ப்ரிவென்ஷனும் அந்த ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடந்ததுங்கிற எவிடன்ஸ் கலெக்ஷனும் பண்ணுவாங்க. இது எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி சிஆர்எம் என்விரான்மெண்ட்லேருந்து லாக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ஆக்சஸ் எல்லாம் நடந்துச்சு அதோட ஃபுல் லாகையும் ஃபஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஆத் டோக்கன் யூசேஜ் ரெக்கார்ட்ஸ். ஆத் டோக்கன் யூசேஜ் ரெக்கார்ட்ஸ்னால் பாஸ்வேர்ட்ஸும் யூசர் நேமும் ப்ரொவைட் பண்ணாமல் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர்
டாக்குமெண்ட்டோ இல்லை ஃபைல்ஸையோ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற விடுறது தான் வந்துட்டு ஆத் டோக்கன் யூசேஜ் ரெக்கார்ட்ஸ். அந்த எந்த வகையாக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் ஆச்சு, யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணனாங்கிற ப்ராசஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலி எந்த ப்ராசஸ் எப்பப்போ நடந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா டைமும் டேட்டும் வந்துட்டு ப்ராப்பராக கலெக்ட் ஆகி இருக்கணும். அந்த கலெக்ட் ஆகின இன்ஃபர்மேஷன்ஸில் எந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மிஸ்டீரியஸாக இருக்கோ அதை ஃபஸ்ட் எடுப்பாங்க. மேபி இந்த டைமில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த இன்சிடென்ட் டைமிங் வந்து நோட் பண்ணுறது வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். அடுத்தது வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ். ஒரு டேட்டாவும் எந்த வகையில் ஆக்சஸ் ஆச்சு, எந்த பேட்டர்ன் மூலமாக ஆக்சஸ் ஆச்சு, மேபி லாகின் ஆகி உள்ளே வந்தாங்களா இல்லை ஒர்க் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்துட்டு நம்ம அடுத்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயும் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு எந்த வகையில் சோஷியல் இன்ஜினியரிங் டீம்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது வந்துட்டு ஃபோர்த் ஸ்டெப். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட எவிடன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வந்துட்டு இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும். மீன்ஸ் அந்த எந்த எவிடன்ஸும் வந்துட்டு எப்பயுமே சேஞ்ச் ஆகாமல் ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு அந்த எவிடன்ஸ் வந்துட்டு கன்சிடரபுளாக எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு தேர்ட் ஸ்டெப். ஸ்டெப் வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெமெடிஸ். இப்போ ரிப்போர்ட்டிங்னா ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன ப்ராசஸ் ஃபைல் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட் ரிப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ரெமெடிஸ்னால் இனி எதுவுமே ப்ராப்ளம் வராமல் அவேர்னஸ் தருது. கீ டேக்அவேஸ் தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் இஸ் ரியல் அப்படின்னா வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஒர்க்டேஸில் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ப்ரீச்சஸ் மூலமாக உள்ளே போகிறாங்க. சிஆர்எம் காமன் சப்ளை ப்ராப்ளம்ஸ் அண்ட் சாஸ்னா வந்து சாஃப்ட்வேர் அசஸ் சர்வீஸ். இது வந்து க்ளவுட் மூலயமா உள்ளே போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. Next one is incident response require tech plus training. Beyond technology, Workday reinforced employee training to recognize phishing and social engineering attacks. ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்னா ஆகஸ்ட் 2025 வந்துட்டு ஒரு ப்ரீச் வந்துட்டு ஒர்க்டே கம்பெனிஸில் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ரீச் எப்படி நடந்ததுன்னா அந்த ஹேக்கர் வந்துட்டு சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி சிஆர்எம் வந்துட்டு ப்ரீச் பண்ணுறது மூலமாக வந்துட்டு என்ட்ரி ஆகிருக்கு. அந்த ப்ரீச் என்ட்ரி ஆகிருக்கு. இந்த ப்ரீச்சஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி ஸ்டாப் ஆயிருக்குன்னா இப்போ நாங்கள் சொன்ன 5 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு இந்த ப்ரீச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான ப்ரிவென்ஷன் நடந்திருக்கு. எவிடன்ஸ் கலெக்ஷன் அண்ட் ரெமெடிஸும் வந்துட்டு அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. Previously, the students discussed about the Workday company to handle the digital evidence regarding human relationship management log files with the help of that social engineer, how to find that evidence with a step-by-step process. They take a real-time case study to handle that Workday company. Thank you.